நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி போய் தரிசனம் பார்த்த இன்னொரு ஸ்தலத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது திருநெல்வேலியில் சேரன்மாதேவிங்கிற ஊரில் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் இது. இந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சி போகலை. வேறு கோவில்களை பார்த்துட்டு போகும்போது இங்கே ஊரை பார்த்த உடனே வீரவநல்லூர் அப்படிங்கிற போர்டு பார்த்த உடனே வீரவநல்லூரில் ஒரு சிவன் கோயிலை பற்றி படிச்சிருக்கோமே, அங்கே எப்படி மரக்காணம் கிட்ட பூமிநாதர்ன்னு இருக்காரோ, திருச்சி கிட்ட பூமிநாத சுவாமி பூலோகநாதர் அப்படின்ட்டு இந்த நிலப்பிரச்சனைகளுக்கு சொத்து தகராறுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்தலம் மாதிரி இருக்குங்கிறத ஒரு புஸ்தகத்தில் முன்னாடியே படிச்சிருந்தேன். அந்த வீரவநல்லூர் இங்கே தான் இருக்குங்கிறத பார்த்த உடனே கண்டிப்பாக வீரவநல்லூர் கோவிலுக்கும் போயிடலான்ட்டு போனால் கோவிலோட அமைப்பை வெளியிலேருந்து பார்த்தா வித்தியாசமாக ஒரு கோபுரம்ங்கிறது சாதாரணமாக நம்ம 3 நிலை 5 நிலை 7 நிலை கோபுரங்களை பார்த்துருக்கோம். இது ஒரு வித்தியாசமான முறையில் கட்டப்பட்டு மேலே ஈசன் அம்பாள் ரிஷபாரூடரோட இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கே இருக்கிற அம்பாள் மரகதாம்பிகை அப்படின்னும் சுவாமி பூமிநாத சுவாமி அப்படின்னும் பேர். இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துக்கு எனக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒன்று பூமி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது தான்ட்டு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த கோவிலுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, எப்படி திருக்கடையூரில் மார்கண்டேயருக்கு என்றும் 16ன்னு சொல்லி இருக்கிற அதே வரலாறு இந்த ஸ்தலத்துலேயும் இருக்குது. அதாவது மிருகண்ட முனிவருக்கும் அவரோட மனைவி மருத்துவவதிக்கும் குழந்தையே இல்லைன்னு சிவனை வேண்டிக்கிறார். சுவாமி சொல்கிறார், 100 வயசு இருக்க வேண்டிய குழந்தை, கொஞ்சம் முட்டாளாக இருக்க வேண்டிய குழந்தை வேணுமா, இல்லை தெய்வ பக்தியோட புத்திசாலியாக இருக்கிற குழந்தை ஆனால் 16 வருஷம்தான் வாழ்க்கை அப்படின்னு ஒன்று, 16 வருஷம் இருந்தால் போகும், நல்ல புத்திசாலியாக இறை நம்பிக்கையோடு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு நேரம் கிடுகிடுன்னு போயிடுறது. குழந்தைக்கு ஜாதகப்படி பார்த்தோன்னா 16 வயசாக வந்துடுறது. அந்த 16 வயசில் அந்த குழந்தைக்கு ஆயுள் போயிட போகிறதுங்கும்போது அவள் அப்பா அம்மா ஆனால் அந்த குழந்தைக்கு கவலைப்பட்டு இருக்கிறத பார்த்து அந்த குழந்தை கேட்குறது, அந்த குழந்தையோட பேர் மார்கண்டேயன், கேட்குறது இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே கவலைப்படாதீங்க, நான் ஈசனையே வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தன்னோட 16வது வயசு அன்னைக்கும் ஈசனையே போய் வேண்டின்னு இருக்கு. அப்போ யமதூதர்கள் வரா, சிவபூஜை பண்ணுற குழந்தைய எடுத்துன்னு போகிறதுக்கு தயங்கிட்டு நிற்கும்போது யமதர்மராஜா என்ன உசுறு எடுக்க போன தூதர்கள் வரலையேன்ட்டு அவரே கீழே வந்தவர் இந்த குழந்தை நான் பாசக்கயிறை போட்டு எடுக்கிறேன்னு சொல்லும்போது குழந்தை கண்ணுக்கு யமதர்மராஜா தெரிஞ்சபடியாக அந்த குழந்தை நேராக போய் சிவலிங்கத்தை அப்படியே கட்டின்றது. அப்போ அந்த குழந்தைக்கு வீசின பாசக்கயிறு சுவாமி மேலேயும் பட்டுறது. பட்ட உடனே சுவாமிக்கு கோபம் யமதர்மராஜாவை காலால் 8 உதச்சிடுறார். உடனே யமதர்மராஜா மூச்சையாகி விழுந்துடுறார். யமதர்மராஜா இல்லாதபடியாக உலகில் இறப்புங்கிறது, அந்த இறப்பு தொழிலுக்கு உண்டானவர், அது இல்லாதபடியாக இறப்புங்கிறது இல்லாமல் போயிடுறது. அப்போது பூமாதேவிக்கு பூமியில் பாரம் ஜாஸ்தியாக போய்டுறது. அப்போது பூமாதேவி இங்கே பூமியோட பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி ஈசனை வேண்டிக்கிறாளாம். அதுக்கப்புறமா ஈசன் யமதர்மராஜாவுக்கு திருப்பி வாழ்வையும் கொடுத்து அவர் தன்னோட தொழிலை திருப்பி தொடர்ந்து செய்யட்டும் சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறாராம். அதனால் இந்த ஊருக்கு தர்மநல்லூர், அதாவது யம தர்மராஜா வேண்டின்றபடியாக தர்மநல்லூர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. 4 வேதங்களும் கைலையில் பெண்களாக இருந்து கீழே பூலோகத்தில் வேண்டிக்கணும்னு சொல்லி கேட்டு இங்கே வரும்போது அரக்கர்களோட தொல்லை தாங்காமல் அவள் ஈசனை வேண்டிக்கிறா.
வேண்டிண்டு இந்த இடத்துல ஈசன் அவளுக்கு அருள் புரிஞ்சாலாம். அப்படி 4 வேதங்களும் வேண்டின இடம்ங்கிறபடியாக இந்த வனத்தில்ங்கிறபடியாக இதுக்கு வேதவனம் அப்படிங்கிற பேர் இருக்குது. அதே மாதிரி நிறைய ரிஷிகள் முனிகள் எல்லாரும் இந்த ஸ்தலத்தை வேண்டி தபஸ் பண்ணியிருக்காளாம். அதுக்கு காரணம் அகஸ்திய முனி உலகம் சமநிலை பெறணும்னு சொல்லிட்டு சிவபார்வதி கல்யாணத்து போது தென் திசை வசந்து போன உடனே இந்த பக்கம் வரார். பொதிகை மலையிலேருந்து அவருக்கு இங்கே கல்யாண காட்சி கிடைக்கிறது. அந்த பொதிகை மலை சிவனே கைலாசத்துக்கு சமமான 8 பர்வதங்கள், அஷ்டமா பர்வதம் சொல்லி 8 பர்வதங்கள் சொல்வா. அதில் இந்த பொதிகை மலையும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல அந்த பொதிகை மலையில் இவர் இருக்கார், அகத்தியர். அவரை பார்க்குறதுக்கு நிறைய முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் வர அந்த பொதிகை மலையை பார்த்து மலையிலேயே வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு வரா. வரும்போது இந்த மலையோட அப்போ அந்த பொதிகை மலையோட ஈசான மூலையில் புன்னை மரங்கள் நிறைஞ்ச வனம் இருக்குது. அந்த பொருணை நதிக்கரையில் அங்கே ஈசன் இருக்கார். அவரை போய் வணங்கினாக்க அவர் விருப்பத்தை நம்ம என்ன கேட்குறோமோ அந்த விருப்பத்தை தருவார் அப்படிங்கிறதா அசரீரியாக கேட்ட உடனே இந்த முனிவர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வராலாம். இந்த புன்னை வனத்தில் இங்கே இருக்கக்கூடிய சூஷ்ம லிங்கத்தை பார்த்து அதனால் மனசு சந்தோஷப்பட்டு இங்கே ஈசனை வழிபாடு பண்ணலாம். அதனால் இது புன்னை வனமாக இருந்தபடியாக இங்கே இருக்கிற சுவாமிக்கு புன்னைவனேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் தாமிரவர்ணி தீர்த்தம், பொருணை தீர்த்தம் தவிர சிவகங்கை தீர்த்தம். என்னத்தினாலன்னா கங்கை தன்னோட பாவங்களெல்லாம் தொலைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஈசனை வேண்டினாலாம். எல்லாரும் பாவம் செஞ்சுவா, எல்லாரும் தங்கிட்ட குளித்து தனக்கு பாவங்கள் சேர்ந்துருது, அந்த பாவங்கள் இது போகணும்னு சொல்லி இங்கே ஈசனை வேண்டிண்டாலாம். வேண்டிண்டு சிவனை வழிபாடு பண்ணி இந்த ஸ்தலத்திலேயே நான் இருக்கேன்னு சொன்னபடியாக இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் சிவகங்கை அப்படிங்கிற தீர்த்தம் அப்படின்னும் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த இழந்த சொத்து எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுங்கிறதுக்கு, நிலம் சம்மந்தப்பட்டதுங்கிறதுக்கு இந்த ஸ்தலத்தோடு இருக்கக்கூடிய வரலாறு பாண்டிய ராஜா ஒருத்தர் அதிவீர வழுதி மாறன் இருந்தார். அவர் வகுளத்தாமன் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட போர் நடக்கிறது. அந்த வகுளத்தாமன் கிட்ட அதிவீர வழுதி மாறன் எல்லா நாடு சொத்து செல்வம் எல்லாத்தையும் இழந்து மனசு ரொம்ப வருந்தி இப்படி நடந்து போகும்போது இந்த புன்னை வனத்துக்கு வராராம். இங்கே இருக்கிற ஈசனை பார்த்துட்டு மனசால் கதறி அழறாராம். இப்படி எல்லாமே தொலைஞ்சு போயிடுத்தே அப்படின்னு சொல்லி சுவாமியை பார்த்து வேண்டி அழறாராம். அப்போ சுவாமி அசரீரியாக சொல்கிறாராம், உன்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு அந்த போர் வீரர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அவளை கூட்டுண்டு நீ போ, என்னோட கருணையினால் நீ திருப்பி அந்த வகுளத்தாமனோட போருக்கு போ, உனக்கு ஜெயம் உண்டாகும். அது அந்த ஜெயத்துக்கு அப்புறமா நீங்கள் கோவில் கட்டு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த அதிவீர வழுதி மாறனும் அவர்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு போர் வீரர்களை கூட்டுண்டு போகிறாராம். ஆனால் இறைவனோட கருணையினால் இந்த வகுளத்தாமனோட கண்ணுக்கு எக்கச்சக்கமான போர் வீரர்கள் பெரிய படையோடு வந்த மாதிரி தெரிஞ்சு அவர் பயத்திலேயே தோற்று போயிட்டாராம். அப்போது அவர் விட்டுட்டு போன எல்லா நாடு பொருள் பொண்ணு எல்லாத்தையும் திருப்பி கிடச்ச உடனே அதை எடுத்துட்டு அந்த சந்தோஷத்தில் அந்த அதிவீர வழுதி மாறன்கிறவர் ஆகம விதிப்படி இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்கார். அதனால் இழந்த சொத்துக்களை திருப்பி கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சபடியாக இந்த சுவாமிக்கு பூமிநாதர்னு பேர் அப்படின்னு. இந்த இடத்துல எக்கச்சக்கமான முனிவர்கள் தவம் பண்ணபடியாக தவவனம்
அப்படின்ட்டும் சுவாமிக்கு தவவனீஸ்வரருங்கிற பேரும் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி தேவேந்திரனோட மந்திரிகளில் ஒருத்தர் விசுமுகன்ட்டு அவர் இந்த பொதிகை மலையை பற்றி தெரிஞ்சுண்டு பொதிகை மலையோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுண்டு இங்கே பொதிகை மலையை பார்த்து வணங்கணும்னு சொல்லிட்டு தேவலோகத்தில் இருக்கிற பஞ்சதர்க்கனி பூவோட கிளம்புறாராம். அப்போ எதிர்த்த மாதிரி வந்த தேவேந்திரன் அந்த புஷ்பத்தை தன்னோட மனைவிக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கின்றார். அப்போது தேவேந்திரன் தன்னோட அரசனுங்கிறபடியாக அவருக்கு அந்த பூவை கொடுத்துட்டு மனசு சஞ்சலத்தோடு இவர் நேராக பொதிகை மலைக்கு வராராம். வந்துட்டு இங்கே அகஸ்தியரை பார்த்து இந்த விசுமுகன் அகஸ்தியர் மூலிமா பொதிகை மலையோட வரலாறையும் தெரிஞ்சுண்டு அது அவர் மூலியமாகவே வீரைத்தலம் அப்படின்னு. ஏன் வீரைத்தலம்னா அஷ்டவீர ஸ்தலங்கள் சொல்லிட்டு நமக்கு தென் நடு சென்னை இதில் பக்கத்தில் கும்பகோணம் இல்லாட்டி இங்கே விழுப்புரம் அந்த பக்கத்துல எல்லாம் அஷ்டவீர தலங்களில் இருக்குது. அந்த மாதிரி ஈசன் யமதர்மராஜாவை மறிக்க செய்த காலால் 8 உதச்சி செஞ்ச அந்த ஒரு வீரமான ஸ்தலம்ங்கிறபடியாக இது வீரை ஸ்தலம் அப்படின்னு. இந்த வீரஸ்தலத்தை தெரிஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வராராம். அவர் இங்கே ஈசனை பார்த்து வேண்டி, இப்படி உனக்கு கொண்டு வந்த புஷ்பத்தை உனக்கு கொடுக்க முடியல, ஆனால் தேவேந்திரனுக்கு இதனால் எந்த தப்பும் வந்துடக்கூடாது, அவரை மன்னிச்சிருங்கோ சொல்லி வேண்டிண்டு அவர் இந்த ஸ்தலத்தில் வேண்டிட்டாராம் இந்த விசுமுகன்கிறவர். அதே மாதிரி நகுஷன்னு ஒருத்தர், அவர் 100 அஸ்வமேத யாகத்தை செஞ்சவராம். அந்த வகுஷன்கிறவருக்கும் இந்த ஸ்தலத்தில் சாப விமோசனம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும், கனகமணிங்கிறவரும் இந்த ஸ்தலத்தில் வேண்டி அவர் கைலாய காட்சியை பார்த்துருக்கார் அப்படிங்கிறதெல்லாமும் இந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்ச நிறைய விஷயங்களாக இருந்தது. இந்த கோவிலில் திருவாதிரை திருவிழா, அதாவது மார்கழி மாதத்தில் வர்ற ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய திருவிழா 10 நாள் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குமா. இந்த வீரை நகரம்ங்கிறது தான் வீரவநல்லூர் அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறதும், இந்த ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிறது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கப்புறமா கூடுதலாக தெரிஞ்சின்ற விஷயமா உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்தலம் போகிறது திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற வழியில் சேரன்மாதேவின்னு இருக்கு. அந்த சேரன்மாதேவி வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த வீரவநல்லூர். இந்த கோவில் கைலை மலைக்கு சமமானது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் தெரிஞ்சு கேட்டதுக்கப்புறமா, இந்த ஸ்தலத்தோட பெருமையை பற்றி கேட்டபோது, இறைவனோட அருளால் தான் இந்த ஸ்தலத்தை பார்க்குற பாக்கியம் கிடச்சிதுங்கிறதுல ஒரு மணி அளவு கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. ஒரு குந்துமணி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அதை தவிர இங்கே இருக்கிறவர் பூமிநாதருங்கிறபடியாக இந்த பகுதியில் வெள்ளம் மழை என்ன வந்தாலும் இதை சுற்றி வர இருக்கிற நிலங்களையும் வீடுகளையும் இந்த பூமிநாதரோட அருள்னால எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காக்கப்படுறது அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூட சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா கேள்விப்பட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா போய் தரிசனம் பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் திருநெல்வேலி பக்கம் போகிறவா இந்த கோவிலையும் குறித்து வச்சுட்டு போங்க. நமஸ்காரம்.